ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இவ்வளோ கூட்டமாக எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போலங்க வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கே இருந்துன்னா நம்ம சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி முருகர் கோயிலேருந்து தான். இப்போ சமீப காலமாக சிறுவாபுரியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மக்கள் கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு 1 மணி 2 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளை ரிட்டன் அனுப்புறதில்ல. அதுக்கு பதிலாக வேறு ஊருக்குள்ளேயே ஒரு வழி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த வழியில் வந்ததோட காணொலி தான் இது. நண்பர்களே, நான் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வழி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வழியில் வந்திருக்கீங்களான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி முருகர் கோயிலுக்கு எத்தனை வாட்டி போயிட்டு வந்திருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் 9 வாரம் பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். நண்பர்களே, இதுதான் இந்த வழி. நம்ம ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கோ இல்லை கும்மிடிப்பூண்டி பைபாஸ்க்கோ வர வழி இதுதான். பார்த்திங்கன்னா இது இந்த பேர்ட்ஸ் பறக்கிறது எல்லாமே காலங்காத்தால் பார்க்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் ஷூட் பண்ண வீடியோ. ஸோ அந்த டைமில் லைட்டாக அந்த செடிகள் மேலெலாம் பனி விழுறதை நீங்கள் பார்க்க முடியும். அண்டு இந்த வழியிலுமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கூட்டமான மக்கள் போய்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வழி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 2 ஊரை உள்ளுக்குள்ளேயே கிராஸ் பண்ணுது. இந்த வழி பார்த்திங்கன்னா பக்கத்தூர் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம பைபாஸில் ஏறுற மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு நான் லாஸ்ட்டு பைபாஸ் ஊரில் போகிற வழிலாம் காட்டல. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் சீனரிஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஏன்னா நான் அந்த சீனரிஸ் நல்லா இருக்குன்றதுக்காக ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவை. ஸோ நீங்கள் எப்படி இருக்குது இந்த சீனரிஸ் க்ரீனரிஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் இந்த வழியில் வந்திருக்கீங்களானோ ஒரே ஒரு மெசேஜ் போட்டு விட்ருங்க. காலங்காத்தாலே இவ்வளோ பறவைகள் ஒன்றா பறக்கிறத பார்க்குற ஒரு சந்தோஷம் இருக்கே, அதுவே பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மனசார சாமியை வேண்டிட்டு வெளியே வரும்போது இந்த சீனரி எல்லாம் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. நண்பா, இந்த நேரத்தில் ஒன்றே மட்டும் பண்ணுங்கள், ஒரே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி சின்ன வீடியோ க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தூண்டுதலை கொடுக்கும். நன்றி நண்பா. வழி ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா கழனி காட்டுள்ளியே தான் போட்டிருப்பாங்க. இப்போ இது ஆக்சுவலாக நான் வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. மேபி இப்போ சிறுவாபுரி போயிட்டு வரவங்களுக்கு தெரியலாம், இந்த ரோடு கம்ப்ளீட்டாக போட்டிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் சிறுவாபுரி போயிட்டு ரிட்டன் வந்துருந்தீங்கன்னா இந்த வழி போட்டுட்டாங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ. இந்த பதிவு அவ்வளவுதான்.